ஓய்வு பெற்ற காவல் துணை ஆய்வாளர் சீனிவாசன் என்பவர் இளஞ்செழியன் என்பவர் மீது மோசடி புகார் கொடுத்த அடிப்படையில் அந்த புகாரில் குற்றவாளியாக இருக்கின்ற இளஞ்செழியன் என்னை தொடர்புபடுத்தி கூறிய காரணத்தினால் இன்றைக்கு விசாரணைக்கு வர சொன்னார்கள். விசாரணைக்கு காலை 10 மணிக்கு ஆஜரானேன். என்னிடத்தில் வழக்கு குறித்து கேள்வி கேட்டார்கள். அந்த இளஞ்செழியன் என்பவருக்கும் எனக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. அவர் எனக்கு உதவியாளராக பணிபுரியவில்லை. அவர் எங்கள் மாவட்டத்தை சேர்ந்தவர் என்ற அடிப்படையில் என் பெயரை தவறாக பயன்படுத்தி இதுபோன்று தவறுகளில் ஈடுபட்டிருப்பதோடு மாத்திரமல்ல, பல்வேறு நபரிடத்திலே MBBS அட்மிஷன் வாங்கி தருகிறேன், பல்வேறு துறைகளில் வேலை வாங்கி தருகிறேன் என்று பணம் மோசடி செய்திருக்கிறார். எனவே அவர் மிகப்பெரிய மோசடி பெறுவழியாக இருக்கின்ற ஒரு நபர். அதில் இந்த துறையிலே போக்குவரத்து துறையிலே வேலை வாங்கி தருகிறேன் என்று சொல்லி ஏமாற்றி பணம் வாங்கியிருக்கிறார். அவர் வாங்கி தருவதாக சொன்ன வேலை என்பது போக்குவரத்து துறையில் உதவி பொறியாளர் பணி. அந்த பணிக்கு வேலை எடுப்பதற்கு அறிவிப்பே வழங்கப்படவில்லை. அப்படியே வேலை கிடைத்தாலும் அது TNPSC மூலமாக எடுக்கின்ற பணி. எனவே இதற்கும் எனக்கும் எந்த விதத்திலும் தொடர்பு இல்லை. என்னை அவர் எந்த விதத்திலும் சந்திக்கவில்லை என்பதை நான் தெளிவாக விசாரணையில் எடுத்துக் கூறியிருக்கிறேன். நான் பேசியதாக, அலைபேசியில பேசியதாக பதிவு இருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார், புகார் கொடுத்தவர். எனவே அது குறித்து தேவைப்பட்டால் குரல் பரிசோதனை செய்யலாமா என்று கேட்டார்கள். நான் அதற்கும் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். எனவே என் தரப்பு கருத்துக்களை நான் மிக தெளிவாக எடுத்துக் கூறியிருக்கிறேன். மீண்டும் விசாரணைக்கு தேவைப்பட்டால் அழைத்தாலும் வருவதற்கு தயார் என்று நான் சொல்லியிருக்கிறேன். எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை அதில் உண்மையை நிலைநாட்டுவதற்கு எந்த நேரத்திலும் எந்த விசாரணைக்கும் தயார். அதாவது யார் வேணாலும் யார் இடத்திலும் கொடுத்ததாக சொல்லிக் கொள்ளலாம். அதற்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை. அதனால அதான் அவர் புகார் கொடுத்ததுல அப்படி இருக்குது. அதுக்கு நான் இல்லைன்னு நான் மறுக்கிறேன். அதான் நான் இல்லைன்னு மறுக்கிறேன். அதுக்கு மேல உங்களுக்கு வேற என்ன வேணும்? அதாவது என்ன போக்குவரத்துறை அமைச்சர் என்ற முறையில் தினைக்கும் துறையில் பணியாற்றுகின்றவர்கள் தங்கள் பிரச்சனைகளுக்காக மனு கொடுக்க வருவாங்க. ஓட்டுநர், நடத்துனர். அதே போல பல கிராமங்களுக்கு புதிய பேருந்து வசதி வேண்டும் என்று மனு கொடுக்க வருவார்கள். எனவே தினம் ஒரு 200 பேர் 300 பேர் சந்திப்பது என்பது இயல்பாக நடக்கின்ற விஷயம். அந்த கூட்டத்திலே யார் வருகிறார்கள் என்பதை எல்லாம் ஒவ்வொரு நாளும் நான் நினைவில் வைத்துக் கொள்வது சாத்தியமான விஷயம் அல்ல. ஏன்னா பொதுமக்களும் வருவார்கள், துறையிலே பணிபுரிகிறவர்கள் வருவார்கள். எனவே அந்த கூட்டத்திலே நின்று கொண்டு போயிருக்கலாம் ஒழிய தலைமைச் செயலகத்திலே அப்படி சந்திப்பது என்பது, ஒரு இடத்துல இதெல்லாம் பேசுவது என்பதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதே போல இடத்திலே பணம் கொடுப்பது என்கின்ற அது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. சந்திக்கலன்னு நான் சொல்லிட்டேன். சந்திக்கலன்னு ஏங்க, அவங்க தாயாரெல்லாம் எந்த காலத்துல வேலையில் இருந்தாங்களோ, நான் எங்க படிச்சேன், அவங்க என்ன உள்ள வேலை இருந்தாங்க, அவங்ககிட்ட நான் படிக்கவே இல்லை. அதாவது இப்ப நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒரு நண்பர்கிட்ட நான் பணம் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி அவர் எனக்கு நண்பர்னு சொன்னா சொல்லிட்டு போயிடலாம். அதெல்லாம் ஆதாரப்பூர்வமா அவர் வழக்காடு மன்றத்தில் நிரூபித்தால் அப்புறம் அதுக்கான பதில நான் சொல்லணும். என்னை பொறுத்தவரை அவருக்கும் எனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. நான் அவர்கிட்ட எனக்கு உதவியாளராக அவர் இல்லை. என்னிடத்திலே பணம் கொடுத்ததாக சொல்வதெல்லாம் பொய். தான் தப்பிப்பதற்கு ஏதோ என் பெயரை சொல்லி எங்கேயோ பணம் வசூல் செய்திருக்கிறார். இல்ல, இப்ப இந்த வழக்கு இந்த விசாரணையில இருக்கு. போக போக வழக்கு என்ன நிலைக்கு போகும்போது பார்த்துட்டு பேசுகிறேன். அந்த புகார்ல அப்படி இல்ல. நல்ல புகாரை படிச்சு பாருங்க. இல்ல இல்ல எனக்கு அதாவது என்னதான் அவர் சந்திச்சுதான் அவர் சொல்லியிருக்கிறாரு, அது பொய்ன்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். இல்ல, காவல்துறை வழக்கமான விசாரணை தான், அதெல்லாம் ஒன்றும் தவறாலாம் இல்ல. அவங்க சில கொஸ்டினரிஸ் கொடுத்தாங்க. அந்த கொஸ்டினரிஸ்ல எனக்கு தெரிந்த செய்திகளை சொல்ல சொன்னாங்க. நான் தெளிவா சொல்லியிருக்கிறேன். அப்புறம் என்னுடைய வரலாறுலாம் எழுதிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்க, அவ்வளவுதான்.